வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? WWE பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிளாஸ் இன் இட்டாலி நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா எக்கச்சக்க நியூ அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை WWE வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அது என்னதெல்லாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கிளாஸ் இன் இட்டாலிக்கு அப்புறமா இந்த மந்த் பார்த்தீங்கன்னா WWE வந்து சவுதி அரேபியாவில் நைட் ஆஃப் சாம்பியன் பேப்பரையும் நடத்துகிறாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். இந்த நைட் ஆஃப் சாம்பியன் பேப்பரில் WWE பார்த்தீங்கன்னா கிங் அண்ட் குயினுக்கான டோர்னமெண்ட் நடத்துகிறாங்க. அதில் யாரெல்லாம் பங்கேற்கிறா, எந்தெந்த மேட்ச் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. பெண்டாக்கும் ஓபா ஃபெமிக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா மேட்ச் நடக்க போகுது. அதுக்கப்புறமா சோலோ சிக்காவுக்கும் கார்மலைஸுக்கும் ஒரு மேட்ச்சு, ரேமஸ்டேரியோடைய பையனான டாமினிக் மிஸ்டீரியோக்கும் பிரான் பிரேக்கருக்கும் ஒரு மேட்ச்சு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டாங்கா லோலாக்கும் ரிக்கி ஷேட்டுக்கு ஒரு மேட்ச்சு, ஜே ஊசோக்கும் எலே நைட்டுக்கும் ஒரு மேட்ச்சு, ராய்ஸ் கீக்கும் ஃபின் பேலருக்கும் ஒரு மேட்ச்சு, டேமியன் ப்ரீஸுக்கும் ட்ரிக் வில்லியம்ஸுக்கும் ஒரு மேட்ச்சு, செத்ரோலன்ஸுக்கும் ஜெவனோவன்ஸுக்கும் ஒரு மேட்ச்னு சொல்லிட்டு டோட்டலி பார்த்தீங்கன்னா ரா பிராண்ட்ஸ் மேட்டோன் பிராண்ட்ஸ் சொல்லிட்டு பிரித்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க டோர்னமெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இது மென் டிவிஷனுக்கு மட்டும் இல்லை, விமன் டிவிஷனுக்கும் ஒரு சில ஆப்பனன்ட்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு ரவுண்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறவங்க எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. யாருன்னு கேட்டிங்கன்னா லிவ் மார்கனுக்கும் பெகி லிச்சுக்கும் நடக்க போதான் ஃபஸ்ட்டு ரவுண்டில். ஆல்ரெடி அவங்க சாம்பியனாக இருக்கிறாங்க, இருந்தாலும் இந்த ரவுண்டில் பங்கேற்கிறாங்க அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குல்ல. அதுக்கப்புறமா அலெக்சா பெல்ஸுக்கும் செல்சி கிரீனுக்கும் ஒரு மேட்ச்சு, சோல் ரோக்காக்கும் லைரா வெலிகேராக்கும் ஒரு மேட்ச்சு, ஜேட் கார்கருக்கும் ஷார்லட் ஃப்ளேருக்கும் ஸ்மாக் டவுனில் ஒரு மேட்ச்சு. இது பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ரெக்ஸன் ஃபெரஸுக்கும் இயோ ஸ்கைக்கும் ஒரு மேட்ச்சு, ஜூலியாக்கும் லேஷ் லெஜண்டுக்கும் மேட்ச்சு, பெய்லிக்கும் ராக்கன் ராட்ரிகஸுக்கும் ஒரு மேட்ச்சு, ஜெய்டா பார்க்கருக்கும் நிக்கி ஜேம்ஸ்க்கும் ஒரு மேட்ச்சு. டோட்டலி பார்த்தீங்கன்னா WWE பார்த்தீங்கன்னா உமன் டிவிஷனையும் மென் டிவிஷனுக்கு ஏற்ற மாதிரியான ராஸ் மேட்டோன் மேட்சாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கான குவாலிஃபை அப்கமிங்கில் நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. லிவ் மார்கன் சாம்பியனாக இருந்து இப்போ கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டில் பங்கேற்றுருக்காங்களே. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, குயின் ஆஃப் த ரிங்லேயே நான் இருக்கணும், இந்த குயின் ஆஃப் த ரிங்கில் நான் பங்கேற்று வெற்றி பெற்று அதுக்கப்புறமா சம்மர் ஸ்லாமில் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறேன். அதாவது இருக்கிற ஒட்டுமொத்த உமன் டிவிஷனும் ஜட்ஜ்மெண்ட் டே திரும்பி பார்க்குற மாதிரி நான் டபுள் உமன் சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எக்கா லிவ் மார்கன் அக்கா, உங்கள் உமன் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை நீங்கள் ரெசல்மேனியாவில் வின் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் டிஃபனே பண்ணதில்லை. டிஃபன் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா குயின் ஆஃப் த ரிங்கில் வேறு பங்கேற்கிறீங்க, என்னத்தை சொல்ல. சோல் ரோக்காக பார்த்தீங்கன்னா நியூ இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்கிறாங்க. அதை செலிப்ரேட் பண்ணும் விதமாக பேக் ஸ்டேஜில் பேசியிருக்கிறாங்க. சோல் ரோக்காக்கா, நான் அடிக்கடி சொல்கிறது தான், உங்கள் மூஞ்சில் இருக்கிற சின்ன சின்ன பருக்கள், அப்புறம் மூக்குத்தி குத்தி இருக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது உங்களை எங்கேயோ பார்த்துருக்குறேன். தமிழ் யூடியூப் சேனலில் தான் பார்த்துருக்குறேன், எங்கேயோ பார்த்துருக்குறேன், ஆனால் டக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரியா ரெப்லே பர்சனலாக பார்த்தீங்கன்னா ஒரு தேங்க்யூவை ஷார்லட் ஃப்ளேருக்கு சொல்லியிருக்கிறாங்க. எங்கள் ரெண்டு பேருக்குள்ள முரண்பாடு அதிகமாக இருந்தாலும் இன்றைக்கி இந்த உமன் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருந்தது ஷார்லட் ஃப்ளேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேங்க்யூவை பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. அப்புறமா ஸ்பெஷல் ஷோவில் பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் வந்து பங்கேற்றுருக்கிறாரு. பால் ஹேமன் வந்த உடனே எல்லாருமே பால் ஹேமன் சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. அப்போ கேட்குற கேள்வி தான், பால் ப்ராக் லெஸ்னர் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு திரும்பி வந்து ஓபா ஃபெமி கூட மோதி இன்றைக்கி வீழ்த்திருக்கிறாரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கேட்கும்போது, நான் எதை பற்றி என்ன நினைக்கணும், ஒருவேளை கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ராக் வந்து ப்ராக் லெஸ்னர் கிட்ட மோதும்போது இதே வார்த்தையை சொன்னான். அப்படிப்பட்ட ராக்கை ப்ராக் லெஸ்னர் பீட் பண்ணாரே, அந்த நேரத்தில் இதை சொல்கிறீங்களா? இல்லாட்டா அண்டர்டேக்கருடைய ரசல்மேனியா கெரியர் அதை முடித்து வின் பண்ணாரே, அதை சொல்கிறீங்களா? ஸ்டோன் கோல்ட்டை வீழ்த்தினாரே, அதை சொல்கிறீங்களா? இல்லாட்டா நெவர் சீன் 17 அப்படின்னு சொல்கிற ஜான் சீனாவையே பீட் பண்ண ஆள் ப்ராக் லெஸ்னர், அதை பற்றி சொல்ல நினைக்கிறீங்களா? இப்போது ஓபா ஃபெமி ப்ராகை பீட் பண்ணிட்டான், நான் காங்கர்ட் ப்ராக் லெஸ்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு பதிலடியாக ப்ராக் லெஸ்னர் இப்போது ஓபா ஃபெமி வீழ்த்திட்டானே, அதை சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ப்ராகுக்கு எப்போவுமே வந்து தடையும் கிடையாது, அவரை யாராலும் வீழ்த்தவும் முடியாது. ப்ராக் லெஸ்னருடைய ஜானரி கண்டினியூ ஆக போகுது. ப்ராக் லெஸ்னருக்கு தற்போதைக்கு ரிட்டையர்மெண்ட் கிடையாது, மற்றவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுக்கறதுக்கு தான் ரெடியாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பால் ஹேமன் ரொம்பவே பயங்கரமாக பேசியிருக்கிறாரு. அண்ட் ப்ராக் லெஸ்னர் இந்த ஷோவில் பங்கேற்கலை, ஆனால் இன்னும் இட்டாலி நாட்டை விட்டு போகலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது பால் ஹேமன் ஏதோ ஹிண்டு வச்சு பேசியிருக்கிறாரு. அதாவது இன்றைக்கி நடந்து முடிஞ்ச இந்த ப்ரெஸ் மீட்டில் ப்ராக் லெஸ்னர் பங்கேற்கலையாம், ஆனால் இன்னும் இட்டாலி நாட்டை விட்டு போகல அப்படின்னு சொல்கிறத பார்த்தா நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட்டால் நம்ம ப்ராக் லெஸ்னரை மீண்டும் எதிர்பார்க்கலாம் போல இருக்குதே.
காய்ஸ் அதுக்கப்புறமா நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட்ரா இன்னைக்கு நைட்டு நடக்க போகிற மண்டே நைட்ரா. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இட்டாலி நாட்டில் தான் WWE பார்த்தீங்கன்னா மண்டே நைட்ரா அவன் நடத்துகிறாங்க. அதனால் இன்றைக்கி நைட்டு 11:30 பார்த்தீங்கன்னா நம்ம லைவாக வந்து நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்க போகிறோம். நீங்கள் வழக்கம் போல் காலையில் நெட்ஃப்ளிக்ஸில் லைவாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ராவும் முடிஞ்சிருக்கும் சரிங்களா. இன்றைக்கி நைட்டு 11:30 கிளாஸ் இன் இட்டாலி ஸ்மாக்டவுன்ல எந்த டைமில் பார்த்தோம் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மண்டே நைட்ராவே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சரிங்களா. அதே மாதிரி இன்னொரு அஃபிஷியல் நியூஸ், இந்த வாரம் நடக்க அப்புறம் மண்டே நைட்டால் கிங் அண்ட் குயின் ஆஃப் தி ரிங்குக்கான டோர்னமெண்ட் நடக்க போது ஆல்ரெடி யாரெல்லாம் பங்கேற்கிறான்னு சொன்னோம்ல அதில் ஒரு சில மேட்சஸ் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸ்பெஷல் எடிஷன் ஃபார் த ஓபாஃபெமி ப்ராக் லெஸ்னர் தோத்துட்டார். அவருக்கு மேட்ச் இருக்குது. அதை தாண்டிலும் ஓபாஃபெமி தோத்த அனுபவத்தை பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் பகிர்க்க போகிறாராம். அதான் மேபி நான் சொன்ன மாதிரி தான் இந்த ப்ராகோடைய வேட்டை மீண்டும் தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓபா உன் கையில் சிங்க தேட்டு குத்திருக்கிறியா, உன் கடலுக்கு தெரியவே மாட்டேங்கியா. அதுக்கப்புறமா ஸ்பெஷல் எடிஷனாக செத்ரோலன்ஸ் பார்த்தீங்கன்னா வரப்போகிறாரு. செத்ரோலன்ஸுக்கும் பிரான் பிரேக்கருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை போய்ட்டு இருக்குல்ல, அதை பற்றினா ஒரு தெளிவான விளக்கத்தை சொல்வார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அண்ட் முக்கியமான செக்மெண்ட் எக்னாலஜி செக்மெண்ட், ரோமன் ரெயின்ஸுக்கும் ஜேக்கப் ஹார்ட்டுக்கும் நடந்த மேட்ச்சில் ரோமன் ரெயின்ஸ் வந்து வெற்றி பெற்றார். ஜேக்கப் ஹார்ட்டு தோற்று போயிட்டார். இப்போ ஜேக்கப் ஹார்ட்டு ரோமன் ரெயின்ஸோட டீமில் ஜாயின் பண்ணிட்டாரு. பட் ஆனால் ஒரு விஷயம், மாலையை போட்டு நீ தான் தலைவன், நான் உன்னை எக்னாலஜ் பண்ணுறேன் அப்படிங்கிற வார்த்தையை ஜேக்கப் ஹார்ட்டு இது வரைக்கும் சொல்லலை. ஜிம்மி அண்ட் ஜேசோஸ் இருக்கிறாங்களா அவங்க பின்னாடி இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஹார்ட்டு கையை கட்டிகிட்டு இருக்கணும். அதுக்கான ஒரு எக்னாலஜி செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடக்க போகுது. ஜேக்கப் ஹார்ட்டு வழக்கம் போல் தலையெல்லாம் ஆட்ட முடியாது, ரோமனுக்கு மண்டிட்டு போக வேண்டியதான். அப்புறம் கோடி ரோட்ஸ்க்கும் குந்தருக்கும் இன்றைக்கி நடந்த மேட்ச்சில் கோடி ரோஸ் ஜெயிச்சிட்டாரு. அதுக்கான ஒரு செகமெண்ட் நடக்கும்போது ஒரு மிகப்பெரிய பாயிண்ட்டை வந்து பிக்கி சொல்லியிருக்காரு. அதாவது WWE டேர்மார்க்கில் வந்து குந்தர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது இன்றைக்கி நடந்த மேட்ச்சில் ரெஃப்ரி வந்து ஒழுங்காக கவனிக்கலை, குந்தர் வந்து ரோப்பில் காலை வச்சுட்டாரு, அதை பார்க்காம நீ தான் வெற்றியாளர் சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு கோடி சொல்கிறாரு, இதே குந்தர் எத்தனை தடவை வேணாலும் சொல்லிக்கிட்டு பிரச்சனை இல்லை, பட் ஆனால் ஒருவேளை இந்த மேட்ச்சில் நான் வெற்றி பெறதுக்கு முன்னாடி அந்த ரோப்பில் கால் படாட்டா கண்டிப்பாக குந்தர் தோற்றுருக்கான்னு தானே அர்த்தம். இப்போவும் தோற்றுட்டான், இதுக்கு முன்னாடியும் தோற்றுருக்கிறான், 2 முறை என்கிட்ட தோற்றுட்டான், இது எப்போவுமே மறக்க முடியாது. ஒருவேளை குந்தர் வந்து எனக்கு ரீமேட்ச் வேணும்னு கேட்டால் ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், குந்தருக்கும் எனக்கும் ஒரு ரீமேட்ச் நடக்கட்டு, ஏன் எனி ஒன் யார் வேணாலும் வரட்டு, ஜே ஊசோ வரட்டும், எலினைட் வரட்டும், மிஸ்டர் ரோமன் ரெயின்ஸ் நீ கூட வா, நான் வந்து என்னுடைய சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணதுக்கு ரெடியாக இருக்கிறேன், நீ நான் சொல்லிட்டு பயப்படுறதுக்கு நான் ஒன்றும் தயாராக இல்லை, யார் வேணாலும் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம சொன்னது தான், கோடி ரோட்ஸுக்கு குந்தருக்கு நடந்த மேட்ச்சில் குந்தர் வந்து ரோப்பில் காலை வச்சுருப்பாரு, அதை ரெஃப்ரி பார்க்காம விட்டாங்க. அதை வச்சு இந்த ஸ்டோரியை மீண்டும் கண்டினியூ பண்ணி மேபி நைட் ஆஃப் சாம்பியனில் ஒரு மேட்ச் பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஸ்மாக்டவுன் போரிங்காக போகிறதுக்கு காரணமே இந்த டைட்டில் ஸ்டோரியில்னா, மீண்டும் குந்தருக்கும் கோடிக்கும் ஒரு டைட்டில் ஸ்டோரினா நெஞ்சு தாங்காதுப்பா, வேறு ஏதாவது புதுசாக ஸ்டோரியில் கொண்டு போங்க, ஏதாவது பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, இன்னைக்கான நியூஸ் அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.